சொல்றேன். பட் எல்லாரும் பேச வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. இந்த போராட்டம் இந்த அளவுக்கு நடந்ததே சிறப்பு. அதனால நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லி சுருக்கமாக அந்த கோரிக்கையை சொல்லி நான் பேசிடுறேன். நம்ம இந்த மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு கட்டலாமா கட்ட வேண்டாமா என்று கேட்பதற்கு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று திடீர் கோரிக்கை எப்படி வந்தது? இது நம்ம மேகேதாட்டு பல வருஷங்களா பேசிக்கிட்டு இருக்கோம். முத்தமிழ் அறிஞர் இருந்து பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்கு, ஜெயலலிதா அம்மாலாம் இருந்து பேசியிருக்காங்க. இந்த யாருமே வைக்காத இந்த கோரிக்கையை இப்ப திடீர் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இங்கே நம்மள்ட்ட தாவேக்காவில இருக்காங்க, அங்கிட்ட திமுகவில இருக்காங்க, திடீர் தலைவர்கள் இருக்காங்க. அந்த 2 திடீர் தலைவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வர்றாங்க. புரியுது உங்களுக்கு? எப்படி வருது? எனக்கு சந்தேகம், டெல்லி ஏற்கனவே தயாரித்து கொடுத்து விட்டதோ, இது போல செய்யுங்க, இந்த கன்னடனுக்கு சாதகம் பண்ணணும், தமிழனுக்கு பாதகம் பண்ணணுங்கிறதான் டெல்லி ஏகாதிபத்தியத்தின் நிரந்தர கொள்கை லட்சியம். ஏன்னா இந்த தீர்மானத்தை மேகேதாட்டை பத்தி சொல்லாமே ஒரு தீர்மானத்தை அவர் படிச்சு முடிக்கிறார் விஜய் முதலமைச்சர். உதயநிதி எழுந்திருந்த சொல்றாரு, முக்கியமான ஒன்று விடுபட்டு போச்சு, இது போல மேகேதாட்டு கட்டலாமா வேண்டாமா என்பதற்கு தீர்ப்பு சொல்ல நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். இதை 4/3/2026 அன்று எங்கள் திமுக அரசு டெல்லிக்கு கடிதம் எழுதிவிட்டது என்று சொல்லுகிறார். அப்ப உடனே விஜய் என்ன சொல்றாரு? ஆமா விடுபட்டு போச்சு, நான் 26/5/2026 இந்த கோரிக்கையை சொல்லிட்டேன். டெல்லியில அதிகாரிகிட்ட பேசிட்டேன். நேரலை பார்த்தவங்களுக்கு சில பேர் கவனக்குறைவா இருந்திருப்பீங்க, விட்டுருப்பீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. அன்னைக்கே இதை சொல்றாங்க. அப்படின்னா திமுக முன்கூட்டியே கொடுத்திருக்கு இந்த மனுவை நடுவர் மன்றம் வைக்கணும்னு அதிகாரப்பூர்வமாக எழுதியிருக்கிறாங்க. ரெக்கார்ட்ல நமக்கு தெரியல, அவர் சொல்றாரு. அதையே தேர்தலில் பேசவில்லை, தேர்தல் காலத்தில் பேசவில்லை, தேர்தல் காலத்துக்கு பிறகும் அதை ஏன் பேசல? அதுபோல தீர்மானம் முன்மொழியும் பொழுதும் அதை சொல்லல. எப்படி அதை விடுபட்டு போயிடும்? அடுத்தது விஜய் நான் 26ஆம் தேதியே பேசிட்டேங்கிறாருங்க. முதலமைச்சரா ஒரு 15 நாள் 16 நாள் தான் இருக்கும். மே 10ஆம் தேதி முதலமைச்சரா வர்றாரு. 26ஆம் தேதி மேகேதாட்டுக்கு நடுவர் மன்றம் போடணும்னு நான் பேசிட்டேன்னு சட்டசபையில பேசுறாருங்க. எப்படி இந்த முடிவுக்கு வந்தாரு? யார கலந்தாரு? அப்பதான் சொல்றேன், டெல்லி எஜமானர்கள் தயாரித்து கொடுத்திருப்பார்கள் இந்த திட்டத்தை என்று ஒரு இதா இருக்கு. இதை உண்மையை உடைக்கிறதுன்னா அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். மௌனம் காக்க கூடாது. அவரு இந்த தீர்மானம் கொண்டு வந்த ப்ராசஸ் வழிமுறை சரியில்லைன்னு சொல்றாரு. இந்த தீர்மானத்தின் பின்னால் உள்ள சதியை சொல்ல தகுந்தவர் அவருக்கு தெரிந்திருக்கலாம். எனவே எடப்பாடி பழனிசாமி தான் இதை பத்தி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குதுங்க. தேர்தல் காலத்தில் 4ஆம் தேதி மார்ச் 4ஆம் தேதி சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் அதை கொண்டு வந்திருக்க வேண்டியது திமுக. இவ்வளவு மூடி வச்சு கழுத்து எடுக்கிறது, தமிழன் தமிழச்சியை கழுத்து எடுக்கிறது இல்லையா? இது சாதாரண இல்லையா? மேகேதாட்டுல அணை கட்டிட்டான்னா ஒரு சொட்டு தண்ணி வராது. அவன் பாசனத்துக்கு கர்நாடகம் கொண்டு வரதில்ல, தமிழனுக்கு தண்ணி போக கூடாது. டேய், காவேரி எங்களுது, காவேரி தாய்னா எங்களுக்கு சொந்தம். பொண்ணு பிறந்த இடத்துல தாயாகாது, புகுந்த இடத்துல தான் தாயாகும். ஞாபகம் வச்சுக்க. எங்களுக்கு தானே தாய். இன்னும் சொல்றேன், உன் இடம் இல்ல கொடகு, அவங்க எங்களை சேர்ந்த ஆளு கொடகு, எங்களோட சேர்றேங்கிறாங்க. இப்பவும் ஏன்னா என்ன யூனியன் பிரதேசம் ஆக்குன்னு போராடிட்டு இருக்காங்க கொடகுல. கன்னடையன் இரவல் கேஸ், நீ அவள அகம்பாவம் இரவல் கேஸ் அவளை வச்சுட்டு இருக்காங்க. நமக்கு ஆள் இல்லைங்க, நமக்கு காத்துல முத்தம் கொடுக்கவும் சொல்லிட்டு நம்ம பயில்வ காரியத்து போவாங்க. அவங்க நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற பரம்பரையை சேர்ந்தவனுங்க. இந்த பயில்வ ஆணும் பொண்ணும் நம்மள பிடிச்சிருவாங்கடான்னு சொல்லி பயம் இல்லையே இன்னைக்கு கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில்? எப்படி வேணாலும் மக்களை திருப்பிக்கலான்னு இருக்காங்களே. அது அந்த படிப்பினையும் பெறணும். கூடவே கூடாது. இந்த மேகேதாட்டு கட்டுனா அதோட முடிஞ்சு போச்சு. அது 67.16 டிஎம்சிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் உள்ள பெரிய அணை. அது நம்ம மேட்டூர் அணையில 3/4 பாகத்துக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி மிச்சம் மீதி தண்ணியும் காலி பண்றது தான் வருது. அவன் ஏற்கனவே ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி, லட்சுமண தீர்த்தா எல்லாம் அனுமதி இல்லாமல் கட்டினதான்.
இப்ப அவனுக்கு மத்திய அரசு அனுமதி எல்லாம் வேண்டியதில்லை, வனத்துறை கொடுக்கல, சுற்றுச்சூழல் கொடுக்கலங்கிறதுலாம் அதெல்லாம் வேண்டியதே இல்லை, அவன் கட்டிக்குவான். இப்ப நம்ம வைகரை முழக்கம் போட்டாரு, ஹல்தரை நீக்கணும். யார் ஹல்தருங்கிறாள்? மோடி அரசுல நீர் ஆற்றல் துறையுடைய தலைவராக இருந்த தலைமை அதிகாரி. அந்த ஆளு பணி ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஆளுக்கு ஒரு மன்னர் மானியம் கொடுக்கிறாரு மோடி. மன்னர் மானியம் எங்க கொடுக்கிறான்? நம்மளுடைய தமிழ்நாடு பணம் எல்லாம் சேர்ந்தா கர்நாடகம், கேரளம், பாண்டிச்சேரி எல்லாம் பங்கிட்டு அதுக்கு நிதி கொடுக்கணும். அதுல பெரிய சம்பளம், படி, ஆள் பரிவாரங்கள், மன்னர் மானியத்துக்கு சேர்ந்த படையெல்லாம் இருக்கும்ல, அந்த பரிவாரத்தோடு இருக்கா அந்த ஆள். ஹரிதருங்கிற ஆள் இருக்கா. முற்றிலுமா தமிழர் விரோதி. ஒரு தடவை கூட இந்த தண்ணியை கொடுக்கணும்னு சொல்றத தர்றதில்ல. கன்னடம் ஏண்டாடி கொடுக்கலன்னு கேட்டதில்லை, ஹரிதர் கேட்டதில்லை. அவனை குறை சொல்றமே, நம்ம முதல் மந்திரிகள் என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? ஹரிதர், நீ சொன்னியே இவ்வளவு தண்ணிய கன்னடங்கார கொடுக்கவேடா, எங்களுக்கு மேட்டூருக்கு வரலையடா, மறுபடியும் அதை கேட்டு வாங்கித்தாடான்னு ஒரு முதலமைச்சர் சொன்னதுண்டா? ஸ்டாலின் கேட்டதுண்டா? அவன் கொடுக்காத போது ஸ்டாலினுக்கு காவேரினே வராது. நையாண்டி நாயகனை விட்டு பேச சொல்றாரு, துரைமுருகனை விட்டு பேச சொல்றாரு ஸ்டாலின். அவர் பெரிய சக்கரவர்த்தி. அவரு காவேரி எல்லாம் கொச்சையா போயிடும். காவேரி பேர்லாம் ரொம்ப அற்ப விஷயம் ஸ்டாலினுக்கு. அழுதர் ஆணைய தலைவரா இருக்காரு, அவங்க சொல்றதை கொடுக்க மாட்டாங்கிறான். ஏன் கொண்டு தண்ணியை கொடுக்கல? இப்ப 9.1416 கொடுக்கணும் இந்த ஜூன் மாதத்துக்கு, 21 டிஎம்சி கொடுக்கணும் ஜூலைக்கு, ஜூனுக்கு கொடுன்னு சொல்றான் ஹல்தர். ஏன் என்ன நம்பிக்கையில அவன் கொடுக்க மாட்டான்? நம்ம என்ன பொல்லாப்பு கொடுத்தானா? சரி, வந்து இவ்வளவு அவசரமா டெல்லியில போய் 26ஆம் தேதிக்கு மே மாதம் சொல்றீங்கல்ல, யாரு மிஸ்டர் விஜய், ஜூன் மாத தண்ணி இன்னும் கொடுக்கலன்னு கேட்டியா? ஹல்தர் சொன்ன தண்ணி ஏன் கொடுக்க கேட்டியா? ஹல்தர் நீ ஐயா கேட்கலன்னு கேட்டீங்களா? யாரு? புஷ் ஆனந்தா அதுக்கு மந்திரி யாருங்க? புஷ் ஆனந்த் கேட்டார்களா ஜூன் மாதத்துக்கு தர வேண்டியது ஏன் தரலன்ட்டு? எல்லாம் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு ஏமாளிய தமிழ்ச்சி. நீங்க 1000 கட்சியில் இருங்க, 1000 பதவியில் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. தமிழச்சி தமிழ்நாட்டு மக்கள் கடைசியில அதை இழந்துட்டீங்கன்னா தமிழ்நாடு உங்க தாயகமா இருக்காது, இன்னொரு அயலான் மாறி போயிடும். எனவே வந்து இன்னைக்கு இந்த இதெல்லாம் வச்சு ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடறேன், நேரம் இல்ல. இந்த நடுவர் மன்றம் இன்னைக்கு பேசுறாங்களா இந்த செட்டெல்லாம்? நடுவர் மன்றத்தை காவேரி பிரச்சனைக்கு முதன்னு கேட்டது தஞ்சாவூர். நம்ம பள்ளியகிரகாரம் பொன்னுச்சாமி ரெட்டியார் அவரை தலைவராகவும், மன்னார்குடி ரெங்கநாதன் அவர்களை செயலாளராகவும் கொண்ட விவசாய நல சங்கம், அது நீட்டமான பேர் சுருக்கி சொல்றேன், விவசாய நல சங்கம், அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அவங்க போட்ட வழக்குல தான் அந்த ரெங்கநாத் மிஸ்ராவா அட்டகாசமான உச்சநீதிமன்ற நீதிபதிங்க ஸ்டார்டால அடிச்சா அந்த ஆளு திரும்ப ஒத்து வாங்கிட்டு இருக்காருங்க கர்நாடகத்துக்காரன். அதுக்கு ஒத்துழைக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன். நடுவர் மன்றம் வேணும்னு வழக்கு போட்டுறாங்க. பைனலா அடுத்த வாய்தாக்குள்ள முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா நான் தீர்ப்பு சொல்வேன்னு சொல்லிட்டு இருந்த ஆளு ரெங்கநாத் மிஸ்ரா. அவர் தான் சொன்னார், இங்க பாரு, முழு மரத்தை நகத்தால், முழு செடியை நகத்தால் கிள்வதை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் கோடாலியை கொண்டு வெட்டுறாப்புல இருக்கும் சொன்னாலு உச்சநீதிமன்ற நீதிபதி ரெங்கநாத் மிஸ்ரா. நம்ம தமிழ்நாட்டுக்காரரா? நடுநிலையா பாக்குறாரு, உண்மை தெரியுது, பேசுறாரு. அடுத்த வாய்தாக்குள்ள நீ கொடுக்கணும், இல்லைன்னா நான் போடுவேன்ட்டாரு நடுவர் மன்றம். அப்ப விபி சிங் பிரதமர், விபி சிங் நெருங்கின தோழர் கருணாநிதி எல்லாம் சொல்லி அப்பதான் போடுறாங்க. விபி சிங் அரசுல என்ன அப்போ தயவுசெய்து தெரிஞ்சுங்க, போய் பாருங்க வரலாறு. அப்போ மறு வாய்தா வருதுங்க, இந்த கெடு போட்ட வாய்தா வருது. கேட்கிறார் ரெங்கநாத் மிஸ்ரா, என்ன முடிவு பண்ணீங்கன்னு. மத்திய அரசு வக்கீல் தலைமை வழக்கறிஞர் சொல்றாருங்க, மத்திய அரசு வக்கீல், நாங்க நீதிபதி முடிவுக்கே விட்டுறதுன்னு முடிவு சொல்லிடுச்சேங்க அரசுங்கிறாருங்க. அமைக்கிறேன்னு சொல்லல, நடுவர் மன்றம் கேட்கல, அமைக்கிறேன்னு சொல்லல, நீதிபதி முடிவுக்கே விட்டுருங்கன்னு சொல்லிடுச்சுங்கிறாங்க. இங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க திமுகவில் கருணாநிதி எல்லாம் என்ன சொன்னாங்க? விபி சிங் போட்டாரு, விபி சிங் போட்டாரு. விபி சிங் ரெக்கார்டு எடுத்து பாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விபி சிங் அரசு சொல்லுது, மேன்மைமிகு நீதிபதியினுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறோம். ஏன் கன்னடம் பொல்லாப்பு வேண்டாம்,
தமிழ் பயில பொல்லாப்பதான் மாத்திக்கிழமை கங்காணி நிறைய இருக்காங்களே. தமிழ் பயிர்களை கண்ணு வளைச்சு கொண்டு மந்தையா கொண்டு வந்தாங்க தலைவர்கள் இருக்காங்களே, பல கட்சி தலைவர்கள். அதனால அதை பத்தி அவனுக்கு பயம் இல்ல. காங்கிரஸா பாஜகவா கன்னட கட்சியா அங்க வேறுபாடு இல்ல, ஒன்னா இருப்பான் இனத்துக்கு. சித்தராமையா அதை சொன்னாரு. சித்தராமையா சொன்னாரு மேகதாட்டு பற்றி நிருபர் கேட்டாங்க, நாங்க எல்லாம் ஒன்னா தீர்மானம் போட்டோம்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள விறுபாடு பத்தி பாஜக நீங்களும் கலந்து வித்தியாசம் பேசிக்கல, ஒன்னா போட்டீங்களான்னு கேட்கிறாங்க நிருபர்கள். சட்டசபை கூட்டம் முடிஞ்ச கர்நாடகத்தில் தண்ணீர், நிலம், மொழி மூன்றிலும் எங்களுக்குள்ள எந்த கட்சிக்கு இடையில வேறுபாடு கிடையாது, ஒன்னா தான் பேசுவாரு. உண்மையா இருக்காங்க, உண்மையா பேசுறாங்க. இங்க பாருங்க, ஒரு காவேரி தீர்ப்பாய காவேரி தண்ணீர் கெடுக்கிறது மேகதாட்டு இந்த புதுசா அந்த சொல்ல வந்ததுதான். அந்த நடுவர் மன்றம் எப்ப தீர்ப்பு சொன்னிச்சா? டிபிஎஸ்சி போட்டது உச்சநீதிமன்ற நீதிபதி வச்சுதான் போட்டாங்க, பெரிய பெரிய ஆட்களை வச்சு. 90 போட்டாங்க. 91 ஜூன் 25 இடைக்கால தீர்ப்பு செயல்படுத்தல. 205 362 டிஎஸ் வந்துட்டு இருந்தது, 205 குறைச்சாங்க. அவர் 207 பிப்ரவரி 5 போட்டான் இறுதி தீர்ப்பு. 90 அமைச்சு 207 இறுதி தீர்ப்புங்க. முடியாது நிறைவேற்றல. இன்னைக்கு ஒரு நிறைவேற்றல. அதை உச்ச நீதிமன்றம் பார்த்து எதாவது போயிட்டு போகுது போட்டிருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் இன்னைக்கே தவிர நடுவர் மன்ற தீர்ப்பு செயலில் இல்லை. அந்த நடுவர் மன்றத்தை எவனும் சட்டம் பண்ணல. இந்தியாக்காரன் அந்த நடுவர் மன்றத்தை செயல்படுத்த முன்வரவில்லை. தமிழன் அழிஞ்சா சரிங்கிறவன் தான் இந்தியாக்காரன். அப்படி அனுபவம் தமிழன் தமிழச்சிக்கு இருக்கும் போது நீ மேகேதாட்டுக்கு போய் ஒரு இதை போடுறிய, என்ன அர்த்தம் அது? மேகேதாட்டுக்கு போய் ஒரு நடுவர் மன்றம் கேட்கறிய, என்ன அர்த்தம் அது? ஆக எங்களுக்கு காவேரி வேண்டாம், எங்களுக்கு கரன்சி தான் வேணும்னு சொல்றீங்களா மறைமுகமா சட்டசபையில? இது கடுமையா எதிர்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள பிரச்சனை காவேரி டெல்டா பிரச்சனை மட்டுமல்ல. 12 மாவட்டங்களுக்கு பாசன நீர், 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் இருக்கிற ஒரே ஒரு சொல்லிக் கொள்ளத்தக்க ஆறு நமக்கு காவேரி தான். பாலாற்ற பிடிக்கிட்டாங்க. வெள்ளக்காரன் போன உடனே, இந்தியாக்காரன் வந்த உடனே பிடிக்கிட்டான் பாலாற்ற. தென்பெண்ணையை பாலைவனமாக்கிட்டானுங்க. இருக்கிற ஒன்னே ஒன்று இதுதான். எது இருக்கிற ஒன்னே ஒன்று காவேரி தான். அது நிம்மதி உண்டு. அவங்க 1972 அந்த அம்மா ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு போட்டுச்சு இந்திரா காந்தி, உண்மை அறியும் குழு. அதாவது மேட்டூர் அணை 1934 திறக்கப்பட்டு 84 50 ஆண்டு முடிவு. இந்த 50 ஆண்டுகள்ல எவ்வளவு தண்ணி வச்சுன்னு கணக்கெடுத்தாங்க. 162.5 டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு வந்துருங்க. 1934 சராசரியா 1934 84 தான் 50 ஆண்டு சராசரி. அவங்க போட்டது யாரு? ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி சொன்னது, நம்ம சொன்னதுல மத்திய. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கான்? 177.25 டிஎம்சி. நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்புல 205, அவனே இறுதி தீர்ப்புல 192. அதையும் குறைச்சா உச்ச நீதிமன்றம் 177.2 டிஎம்சி. அதையும் தர முடியாதுங்கிறான். நமக்கு வீரம் இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கான்னு பார்த்து நம்மளே தடை பார்த்துக்க வேண்டியிருக்குங்க. அமைச்சு ஆமா, நம்ம ஒன்னா நின்று போராட்டம்னா நம்ம புரோக்கர் தலைவர்கள்லாம் இப்படி பேச முடியுமா? தமிழனுக்கு எதிராக பேசினா கட்சியாது எனக்கு தமிழ்நாடு தாண்டா, என் விவசாயம் தாண்டா, என் காவேரி தாண்டா என்று பேசக்கூடிய மரபு உன் தாத்தன், உன் பாட்டன், உன் பாட்டி பேர்ல உறுதியீடு. உன்னுடைய கரிகால் பெருமாத்தாள் பேர்ல உறுதியீடு. சேரன் செங்குட்டுவன் பேர்ல உறுதியீடு. பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர்ல உறுதியீடு. ஓ பரபரை. எனவே மேகேதாட்டு நடுவர் மன்றம் வர வேண்டாம். மேகேதாட்டு கட்டவே கட்டக்கூடாது என்ற இந்த போராட்டத்தில் இன்றைக்கு தஞ்சையில் நடந்திருக்கிறது நகரேறி போராட்டம். அடுத்து இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும். எல்லா இடங்களிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது முடிவில் தீரும் வரை போராடுவோம். காவிரியை மீட்கும் வரை தொடர்ந்து ஒன்றாக இருந்து போராடுவோம். அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும், தலைவர்களுக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், மகளிருக்கும், அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.